அவன் முட்டாள்தனமா அவன் பேசுறாங்கிறதுக்கா அவனுக்கு நாங்க பதில் கொடுக்கணுமா? அவன் முட்டாள்னா நாங்க முட்டாளா? பார்த்து முட்டாளேன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா? கோவம் வராது. ஏன்னா அவன் முட்டாளா இருக்கான். முட்டாள் சொல்ற வார்த்தைக்கு கோவம் வராது. நான் உங்களை பார்த்து முட்டாள்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். நீங்க உண்மையான நேர்மையான ஆளா இருந்து நீங்க சொன்னீங்கன்னா கோவம் வரும். நீங்களே முட்டாளா இருந்து பைத்தியக்காரனா இருந்து என்ன சொன்னீங்கன்னா எப்படி வரும்? இப்ப நான் உங்களை முட்டாள்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? நீங்க நல்லவரா கெட்டவரான்னு முதல்ல ஆராய்ச்சி. முட்டாள் வாயை திறந்தா நான் பொய்ய தவிர வேற எதுவும் பேசவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்தா அவர்கிட்ட என்னத்த நாங்க சார் சொல்றீங்க உடனே இப்ப இது எடிட்டிங் பண்ணி வரும்போது அண்ணன் கொடுத்த டேட்டாவை போடணும் சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு வாயில வடை சுடுறதுல இவங்களை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு குழு மீட்டிங் போட்டாங்க, அதுக்கப்புறம் மீட்டிங்கே போடலாம். அதுக்கப்புறம் எதுக்கு அந்த குழுவை போட்டீங்க? இந்த சூடு சொரணை அதெல்லாம் தேர்தல்ல அரசியல் கட்சியில ஏது சார் வெக்கமானோ ரோசம் இதெல்லாம் உத்தம் தான் சார் அரசியல். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டிவிக்கே பலமான கூட்டணி அமையற மாதிரி தெரியல, செங்கோட்டையன் அவர்களை அதனால நான் அதிமுகவுக்குலாம் அழைக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி, ஒன்னு என்டிஏ டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஐயோ பாவம், அவர் எதையோ நினைச்சிட்டு அங்க போனாரு அண்ணன் செங்கோட்டையன். இப்போ ஏண்டா போனோம் அப்படின்னு நொந்துட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு. அண்ணே என்னன்னு தெரியல, திடீர்னு அப்படியே கொஞ்சம் சுதி இறங்கி போன மாதிரி இருக்குது திமுக அணி. அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமையே வேற. நாங்க தான் 200+ அப்படின்னாங்க. அது நம்மளும் அதை தான் சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? உங்க கூட பேசும்போது தான் நான் சொன்னேன், இன்னைக்கு எலெக்ஷன் வந்தா திமுக தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி சொல்ல முடியல. ரொம்ப பம்மறீங்க, டிஃபென்சிவ் ஆடுறீங்க. அந்த பக்கம் நாடானா நாளை நமதே மாதிரி கிட்டார் இல்லாத வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் கூட்டணிக்குள்ளேயே ஏடா கூடமா குழப்பம் நடந்துருக்குது. இவங்க அவங்கள கழுவி ஊத்துறது, அவங்க இவங்களை கண்ணாபின்னான்னு திட்டுறது, அதை கேள்வி கேட்க கூட முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் உங்களுக்கே ஏதாவது சோக்கிங் மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஆயிடுச்சா? என்ன காரணம்? ஐயா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க டெல்லி காங்கிரஸோட தான் நாங்க கூட்டணி, தமிழ்நாடு காங்கிரஸோட இல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்லறைகளோ எங்களோட ஒன்னும் வராது. நீங்க அல்லு மாணிக்க தாகூர்லாம் அல்லு சில்லல் தான் சார். மாணிக்க தாகூர் எப்படி அந்த எம்பி சீட் எங்கள்கிட்ட கெஞ்சி கதறி வாங்கினாருங்கிறது தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியாது? ஒவ்வொரு முறையும் கால்ல விழாத குறையா விழுந்துதான் வாங்கினாரு. இன்னைக்கு வாங்கிக்கிட்டு இன்னைக்கு என்னமோ பெரிய அவர் தான் காங்கிரஸ நட்டத்தில் நிப்பாட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க பேசுற பேச்சுக்கள் தேவையில்லாத பேச்சுக்கள். அவங்க தேவையில்லாம பேசுறாங்க. அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கலையே. நாங்க கேக்குறேன் சார், உங்களை பத்தி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நீங்களே என்ன பேசுறீங்க? அவன் முட்டாள்தனமா அவன் பேசுறாங்கிறதுக்கா அவனுக்கு நாங்க பதில் கொடுக்கணுமா? அவன் முட்டாள்னா நாங்க முட்டாளா? பார்த்து முட்டாளேன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா? கோவம் வராது. ஏன்னா அவன் முட்டாளா இருக்கான். முட்டாள் சொல்ற வார்த்தைக்கு கோவம் வராது. நான் உங்களை பார்த்து முட்டாள்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். நீங்க உண்மையான நேர்மையான ஆளா இருந்து நீங்க சொன்னீங்கன்னா கோவம் வரும். நீங்களே முட்டாளா இருந்து பைத்தியக்காரனா இருந்து என்ன சொன்னீங்கன்னா எப்படி வரும்? இப்ப நான் உங்களை முட்டாள்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? நீங்க நல்லவரா கெட்டவரான்னு முதல்ல ஆராய்ச்சி. முட்டாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா முட்டாள்னு சொன்னா சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு தான் வாய் வலிக்க போகுது, எனக்கு என்ன வாய் வலிக்க போகுது? இந்த சூடு சொரணை அதெல்லாம் தேர்தல்ல அரசியல் கட்சியில ஏது சார் வெக்கமானோ ரோசம் இதெல்லாம் உத்தம் தான் சார். அரசியல் பண்ண இயலாது. முனையே தூக்கி தூர போட்டணும். ரோசமான வெக்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் உள்ள வரணும். அப்படி வந்தா தான் இந்த நாட்டுல அரசியல் பண்ண இயலும். எல்லாமே முனையா இருக்கணும், எல்லாம் நேர்மையா போகணும், அப்படி போகணும் இப்படி போகணும்னா
ஒண்ணுமே இயலாது. நீங்க இப்ப எங்க கட்சி பாக்குறதுக்கு வீக்கா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து இப்ப உடனடியா அந்த சீட்டு ஷேரிங் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்க எப்படி பம்புறமா இல்ல நாங்க கில்லியா இருக்கமாங்கிறத நீங்க அப்புறம் பாருங்க. இப்ப ஒண்ணும் பாக்காதீங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க. இன்னும் ஒரு வாரத்துல என்ன பெருசா ஆயிட போகுது? என்ன முடிஞ்சுன்னா அவன் வாயை பொத்திட்டு எனக்கு சீட்டு எனக்கு இப்ப காங்கிரஸ்ல இவ்வளவு பேசுறாங்க, 10 சீட்டு கொடுத்தா கூட எனக்கு சீட்டுன்ட்டு இவங்க சீட் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போயிருவாங்க. இங்க பேசுறதுக்கு ஒரு நாதி இருக்காது, புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நீங்க எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்கன்றது பெரிய விஷயம் கிடையாது. எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்றதுதான் பெரிய விஷயம். இது நாள் வரைக்கும் நாங்க மகளிருக்கு அதை பண்ணோம், மாணவர்களுக்கு இதை பண்ணோம், விவசாயிகளுக்கு இதை பண்ணோம், இப்படி எல்லாம் பண்ணீங்களோ பண்ணலையோ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நாம செஞ்சதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது போலகுதே, இத ஜனங்க வந்து புரிஞ்சுனாங்க போலகுதே அப்படின்னு சொல்லிட்டு புதுசா என்னென்னவோ கோஷத்தெல்லாம் கையில் எடுத்துக்கிறாங்க. இப்ப சமீபத்துல ஒண்ணு பார்த்தேன், நடக்க போகின்ற தேர்தல் வந்து ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிரான தேர்தல். அப்படியானே? அதுல என்ன சந்தேகம்? யாருன்னு ஆரியம்? அதான் இருக்காருல்ல, டெல்லியில இருக்காருல்ல அமித்ஷாவும் மாண்புமிகு பாரத பிரதமரும். அப்படியா? ஆமா, அவங்க ஆரியர், அவங்க கட்சி தான். இல்ல அவங்க ஆரியர்களா? ஆரியர் இல்லையா? ஆரியர்கள் இல்லைனாலும் அவங்களுக்கு கைக்கூலியா இருந்து தானே வேலை பாக்குறாங்க. ஆரியர்களுக்கு கைக்கூலிகள். அப்போ இப்போ நான் கேக்குறேன், இந்த பூணூல் போட்டு ஹிந்து, ஒரு சாதாரண ஹிந்து இல்ல, ஜனேயுதோரி ஹிந்து அப்படின்னு நீங்க வந்து யாரையோ பிரைம் மினிஸ்டரா ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல உங்க கட்சியில, அந்த ராகுல் காந்திய பத்தி அவங்க கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாரு. எப்படி? உங்களை மாதிரி அவர் சாதாரண இந்து இல்லையா, பூணூல் போட்ட ஹிந்து அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவரு ஆரியரா என்ன? சரி விடுங்க, அவங்க அம்மாவை எடுத்துட்டாங்க. இருங்க சார், பூணூல் போட்டா ஆரியர்னு அர்த்தமா? சார் இங்க இருங்க சார், இருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு திராவிடம்னா தான் என்னன்னு புரியலன்னு பார்த்தா ஆரியம்னு ஒண்ணு புரியல. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. என்னத்த நிப்பாட்டுங்க? இருங்க சார், சொல்லுங்க. பூணூல் போட்டவன்லாம் வந்து ஆரியன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய தங்கம் பொண்ணு ஆசாரி, வேலை பாக்குற ஆசாரி, தச்சு வேலை பாக்குற ஆசாரி, அவங்களும் பூணூல் போடுவாங்க. அது தவிர மக்கள்ல பறையா கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியவங்க அன்னைக்கு எதுக்கு பூணூல் அர்த்தம்? அவங்க பூணூல் அர்த்தம் ஆரியருடைய பூணூல் தான் அர்த்தம். இப்ப ராகுல் காந்தி என்ன? ராகுல் காந்தி என்ன? அது மிக்ஸ் குடும்பம். அவர் முஸ்லீம் தான், மேக்சிமம் முஸ்லீம் தான் அந்த குடும்பம், முஸ்லீம் குடும்பம். ஆனா அவங்க கட்சியில எப்படி சொல்லி தத்தோத்ரேய கோத்திர கவுல் பிராமணர் அப்படி தானே சொல்லிக்கிறாங்க. அவன் கவுல் பிராமணன், கத்திரிக்காய் பிராமணன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஹிஸ்டரி தான் தேவை. நான் ஹிஸ்டரி நானும் சொல்றேன், ஹிஸ்டரி படிச்சேன், சமீபத்த வரலாறு சொல்றேன். அவங்க கட்சியில தான் சொன்னாங்க. சார், ரோட்ல போற நாய் குலைக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்காதீங்க. அவங்க பாருங்க, அவரு பெரோஸ்கானுடைய பிள்ளை பேரன். அவரு பெரோஸ்கான் யாரு? பக்கா முஸ்லீம். அப்படியா? அவங்க பாட்டி அது முஸ்லீமுக்கு பிறந்ததுதான். யார்? கமலா நேரு மட்டும் தான் வந்து ஹிந்து. அவரு வந்து நேரு யாரு? அவரு அவங்க அப்பா வந்து முஸ்லீம் பொண்ணு, அவங்க வீட்டுல வேலை பார்த்த ஒரு பொண்ணா 4வது கல்யாணமா பண்ணதுல அதுக்கு பிறந்தவர் தான் நேரு. சோ ஆகையினால இவங்க எல்லாம் வந்து ரிலேட்டட் டு. நான் இவங்க கட்சியை பத்தி இது பண்ண சொன்னா இவர் என்னத்த மனசுல வச்சுக்கிறாரோ தெரியல. பாருங்க, தேரை இழுத்து தெருவுல விட்டு போட்டாரு. அதெல்லாம் காங்கிரஸ்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆக போறாங்க? காங்கிரஸ்காரங்க பார்க்க சொல்லுங்க. நான் தான் போட்டிருக்கேன், நான் தான் சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் ஹிஸ்டரியா இல்ல ஹிஸ்டோரியா? ஹிஸ்டோரி தான். பாருங்க, 4 எல்லாமே சொல்றாரு இவரு. நாங்க என்ன ஒண்ணும் சொல்லலையா. அவங்க பூர்வீகம் எல்லாம் அந்த பார்சியில இருந்து வந்த குரூப் தான். அது பூரா முஸ்லீம் குரூப் தான். இது பார்சி வேற முஸ்லீம் வேற, அது தெரியும். பார்சி வேறதான், முஸ்லீம் வேறதான். பார்சியில முஸ்லீம்னு ஒரு குரூப் இருக்குல்ல. பார்சியில முஸ்லீம் இல்லங்க. அப்ப நான் பார்சிங்கிறது யாரு? ஏங்க, இன்னைக்கும் வந்து இந்தியால அந்த பார்சிகள்னு இருக்காங்க. அவங்க வந்து முஸ்லீமா? அது கிடையாது. முஸ்லீம் வேற, இது வேற. நீங்க போட்டு குழப்பாதீங்க. ஏற்கனவே நீங்க என்ன போட்டு குழப்பிட்டீங்க. நேருமாறா எதுவோ பேசிக்கிறாரு. இந்த வம்புகே நான் வரல. ஆனா நான் அந்த கேள்வியை விட்டு போடுறேன். இப்ப அடுத்த கேள்வி, சரி ஆரியம் திராவிடம், அது என்ன தமிழ்நாட்டுல வந்து ஆரியத்துக்கு தான் இவ்வளவு ஆதரவு இருக்கு? என்னது? தமிழ்நாட்டுல ஆரியத்துக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு? அங்க என்ன ஆதரவு? எந்த தேர்தல் எங்கேயாவது ஒரு திராவிட பவன் இருக்குதா? எங்க பார்த்தாலும் ஆரிய பவன் தான் இருக்குது.
வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? என்ன கா 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 கா? ஏங்க அவன் ஹோட்டல் பேரு வந்து அவன் வந்து பிராமணால் ஹோட்டல்னு வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு காலத்துல. ஆரிய பவன் சார் ஒரு காலத்துல ஆரிய பவன் இருக்கா? பிராமணால் ஹோட்டல்னு இருந்துச்சா? சரி, அந்த பிராமணன்கிற சொல்ல அழிச்சிட்டு இப்ப ஆரிய பவன் வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. அப்ப இன்னைக்கு ஆரிய பவன் நடத்துறவங்க எல்லாம் பிராமணர்களா? பிராமணர் இல்ல, எல்லாம் இந்துக்கள் தான். அப்புறம் ஏன் வந்து அவங்க பிராமணால் வந்து ஆரியன்னு போட்டாக்க இது வந்து கலப்படம் இல்லாத உணவு கிடைக்கும், அதாவது மாமிசம் கலப்படம் இல்லாத உணவு கிடைக்குங்கிறதுக்கு தான். அப்ப திராவிடம்னு போட்டா யாரும் வர மாட்டாங்களா? ஆரிய பவன்கிற ஹோட்டல்ல எங்கேயாவது கறி மாமிசம் போடுறானா சொல்லுங்க. நான் கேக்குற கேள்வி நீங்க என்னத்த கேக்குறீங்க? கருவாடு கத்திரிக்காய் நான் கேக்குறேன், அது திராவிட பவன்லயாவது கிடைக்குமா? நீங்க ஏன் ஒரு திராவிட பவன் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க திராவிட பவன் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க திராவிடியன் தான், அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. சரிண்ணே. இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு குழு போட்டீங்கல்ல? ஆமா. அதுல இந்த ரகுராம் ராஜன் ஒருத்தர் போட்டீங்கல்ல அந்த குழு. ஆமா, பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவரு ஆரியரா திராவிடரா? அவர் ஆரியரு. அவரு எதுக்கு போட்டீங்க சார்? நாங்க ஆரியத்துக்கு எதிரானவர்கள் இல்ல, நாங்க பிராமணத்துக்கும் எதிரானவர்கள் இல்ல. நாங்க சொல்றது வந்து வர்ணாசிரமத்துக்கு தான் நாங்க எதிரி. அப்படியா? ஆமா, 100க்கு 100 நானும் சொல்றேன். எங்க கட்சியே அதுதான். சரி, வர்ணாசிரமம் எங்க இருக்குது? அதுதான் நீங்க இருக்குது. எங்க இருக்குதா? நீங்க அதே பார்வையில தானங்க நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அத்தனை ஆரியத்துடைய வந்த இதத்தான் வர்ணாசிரமத்துல தானே அப்பாயின்மெண்ட் போட்டு பூரா அனுப்புறீங்க. என்ன தெரிஞ்சுதான் பேசுறீங்க? என்ன தெரியாம பேசுறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆரியர்கள் இருக்கான் சொல்லுங்க. நான் கேக்குற கேள்வி என்ன கேக்குறீங்க? இப்போ அதுலயும் இடஒதுக்கீடு இருக்கின்றது. என்ன இடஒதுக்கீடு? அதெல்லாம் சார் 83% அவங்க தான் சார் ஜெயிக்கிறாங்க. 83%. அங்க இருக்க பூரா பாப்பான் தான் ரிலேஷன் வச்சிருக்கணும். அண்ணாமலை மாதிரி அவங்க தான் வருவானுங்களே தவிர நானோ வந்து பண்ண முடியாது. அந்த RSS கைக்கூலி. அதாவது வாய திறந்தா நான் வந்து பொய்ய தவிர வேற எதுவும் பேசவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தா அவர்கிட்ட என்னத்த நாங்க 83% அவன் தான் இருக்கான் அப்படின்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அடையாங்க நீங்க வேற பாருங்க. SC ST பிரிவினருக்கு 22.5% இடஒதுக்கீடு. கொடுக்குறீங்க நீங்க வேற எப்படிங்க வர முடியும்? OBC கோட்டால மத்தவங்க எப்படிங்க வர முடியும்? எத்தனை பேருக்கு இல்ல இதுல ஆள் இல்லன்னு சொல்லி அதுல குடுக்கலாம். எப்படிங்க கொடுப்பாங்க? அதெல்லாம் மாட்டாங்க. அப்புறம் கொடுக்காம மாட்டாங்க. சும்மா இருங்க. இன்னொன்னு என்னன்னா இதுல சுப்ரீம் கோர்ட்லயே கொடுத்துட்டான் 10% தனி ஒதுக்கீடு வேற. என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசினா அப்புறம் என்னமா பதில் சொல்றது? என்ன பைத்தியக்காரன்? இப்ப SC ST பிரிவினருக்கு இருக்கான இட ஒதுக்கீடுல வந்து ஆள் இல்லைன்னா இன்னொரு கொடுப்பாங்களாம். இதையும் நம்பி உலகம் UPC அதை கடைபிடிக்குதா? சும்மா இந்த கதையெல்லாம் பாருங்க. அத நாங்க போய் யார போய் பாக்குறோம்? குஷ்பு தான் அங்க இருக்கு. ஆரம்பத்துல சொன்னீங்க பாருங்க, வாட்ஸ்அப்ல வந்தது, Facebookல வந்தது அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? கொஞ்சமாவது வந்து ரொம்ப வேணும். இருங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸ்ல கணக்கெடுங்க, எத்தனை பேர் பிராமின்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டெல்லி எடுத்துக்கோங்க, டெல்லியில யார் இருக்கா? செக்ரட்டரியேட் பூரா யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு? வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரா இருக்கா? இதெல்லாம் பாருங்க. எனக்கு டேட்டா கொடுங்க. டேட்டா என்ன? டேட்டா தரேன் சார். எப்படின்னு சொல்றீங்க? உடனே இப்ப நான் கையில வச்சிருக்கேன். நாளைக்கு பரவாயில்ல, நாளைக்கு கொடுங்க. நாளைக்கு தான் வரேன். இது எடிட்டிங் பண்ணி வரும்போது அண்ணன் கொடுத்த டேட்டாவை போடணும். சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அதெல்லாம் போட்டுருவோம். கவலையே படாதீங்க. அந்த டேட்டா கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒண்ணு வேண்டாம் சார். போய் சொன்னார் மாட்டிக்கொண்ட காமாட்சி நாயுடு. கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இத மாத்திரம் சொல்லு. டோட்டல் பிராமின்ஸ் ஹவு மச் IAS IPS ஆபீசர்னு ஒன்னு காலம் இருக்கும். அதை போட்ட உடனே அதே வந்து 83% சொல்லிக்கிறாரு. ஆமா, 1% குறைஞ்சாலும் சும்மா இருக்க மாட்டேன். பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட காமாட்சி நாயுடு இனிமே வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு போனா மஸ்துக்கு. அதானே நாங்க பொய் தான் சொல்லிட்டு இருப்போம். இங்க பாருங்க, பிராமின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான சலுகைகள் வந்து UPC-ல குடுக்குறாங்க. நீங்களே அதான கொடுக்குறீங்க. நாங்க எதுல குடுக்குறோம்? நாங்க பொருளாதார குழுக்கு வந்து வேற யாருமே உங்களுக்கு கிடைக்கலையா சார்? இங்க பாருங்க, ஒரு ஆரியரை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறீங்க. இங்க பாருங்க, என்ன எங்க பாருங்க, அவரை நாங்க அவரு வந்து அவருக்கு க்ளோஸ் யாருக்கு? முன்னாள்
ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அவர் நல்ல நண்பர். ஏங்க காங்கிரஸ் தான் உங்களுக்கு ஆவாது, அவங்க எனக்கு டெல்லி காங்கிரஸோட தான் எங்களுக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து அவருக்கு நண்பர் இவருக்கு நண்பர்ன்றீங்க. அப்ப அவருக்கு திறமை இருக்குன்றதுக்காக அவருக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கல, இன்னாருக்கு அவருக்கு நண்பர். இந்த மாதிரி போஸ்டிங் குத்தீங்கன்னா பொருளாதாரம் விளங்கிடும். அவரு கவர்னரா இருக்கும் போது நல்லா தானங்க இருந்துச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னைக்கு தானங்க நாசமா போச்சு. இது சரி ரைட்டு, அப்ப வந்து நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப அவர் திறமையானவர். அவர் இருக்கும்போது ரிசர்வ் பேங்க் வந்து நல்லா இருந்தது, நம்மளுடைய எக்கானமி நல்லா இருந்தது, அதனால அந்த போஸ்டிங் கொடுத்தோம் சொல்றதுக்கு வாய் வந்ததா? அவர் வந்து முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு நண்பர், இதைத்தானே சொன்னீங்க சார். இங்க தமிழ்நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த பிடி தியாகராஜனுடைய நண்பர் அவரு. அதுதானே உங்க வாயில வருது. அவர் திறமையானவர் வாயில வர மாட்டேங்குது. திறமைனாலும் திறமை இருக்கோ திறமை இல்ல எங்களுக்கு வாடாங்க, இவருக்கு ஃப்ரெண்டா, அவருக்கு புள்ளையா, அவருக்கு மருமவனா, அவங்களை கொண்டு வந்து நாங்க போஸ்டிங் போடுவோம், அவ்வளவுதான். நாடு எக்கேடு கேட்டு போனா எங்களுக்கு என்ன வந்தது? இங்க பாருங்க, போட்டோம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எங்க காணாமே. இப்ப இதுல என்ன தெரியுது இல்லையா, பொருளாதாரத்து மேல என்ன அக்கறை வச்சுக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லட்சத்துல $1 trillion எக்கானமியா, வாயில வடை சுடுறதுல இவங்களை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. அது எப்ப ஒரு குழு மீட்டிங் போட்டாங்க, அதுக்கப்புறம் மீட்டிங்கே போடலாம், அதுக்கப்புறம் எதுக்கு அந்த குழுவை போட்டீங்க? ஆனா என்ன சொல்றீங்க பாத்தீங்களா, நாங்க பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அதுலயும் எல்லாமே வந்து முதல் இடத்துல தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய, இது சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது. சும்மா இந்த கதையெல்லாம் நம்பர் ஒன் யாருன்னு முதல்ல பாத்துட்டு பேசுங்க. திருப்பி 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 போய் சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எதுல நீங்க முன்னாடி இருக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஜிடிபின்றது முதல்ல ஸ்டேட்டுக்கு கிடையாது, ஜிஎஸ்டிபி, புரியுதுங்களா? அதுல முதல் இடத்துல இருக்கிறது எந்த ஸ்டேட் நீங்க சொன்னீங்க இல்லையா, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. திருப்பி திருப்பி போய் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் தெரியல. அப்புறம் ஏன் திருப்பி முதல்ல சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம இந்த இதுல அது ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்தது. இப்ப இந்த போன மாசம் எடுத்த அந்த இது வந்து நம்ம போன மாசம் இவங்க இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தாமா இதை வெளியிடுது, நம்ம வெளியிடலமா. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு தான் சொல்லி இருக்கு, புரியுதா? போன முறை தான் மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ் தான் இருக்கு. ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளியிட்டாங்களா? அவ்வளவுதாங்க, வந்துருவாங்க. இது ஆஸ்கார் அவார்டு மாதிரி வந்துரும், நாங்க தான் கொடுப்போம். அதெல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்கல்ல, ஏமா எல்லாமே அந்த வருஷங்கள் கொஞ்சம் முடியும் போது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கூகுள்ல தட்டி பாருங்க, அவர் வந்து கடன் வாங்குறதுல முதலிடம் சொல்லி இருப்பாங்க, அத வந்து முதலிடம். அதிகமா கடன் வாங்கக்கூடிய மாநிலமா இப்ப வந்து தமிழ்நாடு முதன்மை மாநிலம் ஆகிட்டோம்ல, அவ்வளவுதான். அதுதான் ஃபர்ஸ்ட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அரக்கால் ரோஸ்டர் போட்டோம்னா சண்டை போடலான்னு பாக்குறீங்களா? நீங்க எங்க பாருங்க, நீங்க எதை வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போய் போடுங்க. எது உண்மை? அதானே நீங்க பேசுறதுதான் உண்மையா? அப்ப நான் பேசுறது பொய்ன்னு நிரூபிங்க. 100 நீங்க பேசுறது நிரூபிங்க. நீங்க சொல்றது பொய்ன்னு என்னால உடனடியா சொல்ல முடியும். நிர்மா பவுடரை கொண்டு வந்து போட்டு வெளுத்து காட்டணுமா நிரூபிக்கிறதுக்கு? பவுடர் பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. மூஞ்சி ஃபுல்லா பவுடர், மூஞ்சி மட்டும் இல்ல தலை முழுக்க பவுடர் ஆப்பிட்டு வந்துட்டு நீங்க என்ன பத்தி பவுடர் பத்தி பேசக்கூடாது. ஆமா, ஏன் அது உங்களுக்கு பவுடர் போடலைங்கிறதுக்கா? அது பொறாமையில போட மாட்டேன். எனக்கு புலவருக்கு பொய்யுரை தேவையில்லைன்ற மாதிரி நான் என்னைக்குமே மேக்கப்பே பண்றது கிடையாது. மேக்கப் போட மாட்டீங்க சார். மேக்கப் இது வந்து மேக்கப்னு எப்படி சொல்றீங்க? வேர்வை மூஞ்சியில வேர்வை வராம இருக்கிறதுக்காக போடுறதுதான். ஓ, அப்ப நான் கேக்குறேன், மூஞ்சிக்கு வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கிறீங்க, ஆமா, தலைக்கு கருப்பு சுண்ணாம்பு அடிக்கிறீங்க, ஏங்க இந்த மாதிரி? என்ன நாங்க இன்னைக்காவது ஏதாவது அடிச்சுக்கிறோமா சார்? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு அடிச்சா எல்லாம் கருப்பா இருக்கணும், இல்ல எல்லாம் வெளுப்பா இருக்கணும். மூஞ்சிக்கு வெள்ளை அடிச்சா தலைக்கும் வெள்ளை அடிங்க. அப்படியா? அப்ப தலைக்கு கருப்பு அடிச்சா மூஞ்சிக்கும் கருப்பு அடிங்க. ஐயா அப்பதானே புதுசா சொல்லி இருக்கீங்க. நீங்க தானே மாத்தி மாத்தி பண்ணிருக்கீங்க. நான் ஏதாவது அடிச்சுக்கிறேன். நீங்க அடிச்சா என்ன, அடிக்கல என்ன? உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல கலர் வந்து நீங்க வெள்ளை கலரா இருக்கீங்க. அது இல்ல, எனக்கு சின்ன வயசுலயே வந்து பெர்மனன்ட் கோட்டிங் கொடுத்துட்டாங்க. பெர்மனன்ட் அவங்க அம்மா பிரசவத்திலேயே பெற்று இருக்கும் போதே இதுக்கு ஒரு பெர்ஜர் கோட்டிங் மாதிரி ஒரு கோட்டிங் கிடையாது. ஆமா, நீங்க எல்லாம் ஆரியத்தினுடைய அடிச்சோடுகள், அதனால இப்போ கலரா இருந்தா ஆரியர் அப்படின்னா தயாநிதி மாறன் இருக்காருல்ல, அவர் முன்னாடி நான்லாம் கருப்பு. அவங்க அம்மா கலர் தெரியும் சார். அவங்க அம்மா ஆரியரா? அதனாலதான் ஹிந்தி படிச்சுக்கிறாரு அவரு. இப்பதான் எனக்கு புரியுது. அதனாலதான் ஹிந்தி படிச்ச உடனே கட்சியில மத்தவங்க எல்லாம் காலங்காலமா அவரை வந்து ஸ்டேட்டாவே வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி போட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? ஆரிய பவன் மட்டும் இல்ல,
ஆரிய கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் உங்க திராவிட கட்சியிலேயே மேல போக முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க ஆரியத்துக்கு எதிரானவங்க இல்லைங்க. நாங்க சொல்றது ஒரே சொல்லுதான். நாங்க வந்து எதுக்கு அதுவே வர்ணங்களுக்கு. எந்த வர்ணம்? சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை, அந்த மாதிரி 4 வர்ணங்களுக்கு இவரே 2 வர்ணம் போட்டுக்கிறாரு. அது சொக்காயில வந்து வெள்ளை, அது எல்லா வர்ணங்களும் சேர்ந்த கலவை. ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது. நாங்க அவருக்கு எதிரானவர் இல்லை, இவருக்கு எதிரானவர் இல்லை. சரி, இது பாஜக, ஆரியா, RSS அடிமை அப்படின்னு சொன்னா வெக்கம் கெட்டு போய் அவங்களோட கூட்டணி வச்சு இல்ல? எப்ப 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது இப்ப கொண்டது ஏங்க? அதெல்லாம் ஒரு இதாகி போச்சு. உங்களுக்கு எத்தனை வருஷம் முன்னாடி பேர் வச்சாங்க? இன்னி வரைக்கும் அதே பேரை தானே சொல்லி நிக்கிறீங்க. அதனால அதே மாதிரி சொல்லுங்க. குஜராத் கலவரம் நடக்கும் போது அமைச்சரவை மந்திரி சபையில தானே இருந்தீங்க அன்னைக்கு. இன்னைக்கு அதை சொல்லி நிக்கிறீங்க சார். அது மாநில பிரச்சனை, ஒன்றியத்துல. அப்ப இன்னைக்கு அதை பேசக்கூடாது. இன்னைக்கு வந்து குஜராத் கலவரம் அப்படின்னு யாரும் வாய் திறந்து பேசக்கூடாது. பேசுவோம், ரயில் எரிப்பை பேசுவோம், பானா பத்தி பேசுவோம். கோத்ரா ரயில் எரிப்பு நடந்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. யார் எரிக்கப்பட்டார்கள் இதுல என்ன தெரியுது? இவர் என்ன நிஜமாவே இப்ப திடீர்னு இந்த மஞ்சள் அதுக்கப்புறம் சிவப்பு 2 சேர்ந்து காவியா மாறிட்டாரா? கோத்ரா ரயில் எரிப்பு அப்படின்றது வந்து அங்க அந்த பக்தர்கள் வந்தவங்க அவங்கள ரயில் எரிச்சு கொண்டாங்க. இப்ப அதை பத்தி பேசுவோம் சொல்றாரு. குஜராத் கலவரத்தை எரிச்சு கொண்டாங்களாம். ஆமா, கோத்ரா ரயில் எரிப்புனா என்னன்றத படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறுற மாதிரி இவர் வந்து காவிக்கு மாறிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இப்ப புரியுதுல, ஆரம்பத்துல கேட்டேன்ல இவங்க கட்சி வந்து பம்முது அப்படின்னு, அதனால அப்படியே துண்டு போட்டு வைக்கிறாரு நினைக்கிறேன். சார், நாங்க அங்க இருந்து தான் சார் இங்க வந்தோம். அத சொல்லுங்க. அதத்தான் நானும் சொல்றேன். இல்ல, இத சொன்னா உடனே 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாரு. இப்ப நாங்க அங்க இருந்து தாங்க இங்க வந்தோம். அங்க என்ன மஸ்துக்கு போக கூடாது. அதே தானே வந்தோம். அரசியல்ல வந்து எப்ப எது வேணாலும் மாறும். இங்க இருக்கவங்க அங்க போவாங்க, அங்க இருக்கவங்க இங்க வருவாங்க. சொன்னாரு மானம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் பார்க்க கூடாது அரசியல்ல அப்படின்னாரு. அன்னைக்கு பாப்போம், போற அன்னைக்கு பாப்போம். இப்ப என்ன அதுக்கு அட்வான்ஸ், இப்ப என்ன தொண்டு போட நாங்க எடுத்து சொல்லணும் இல்லையா? திமுக இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. அது ஒரு மசுன்னு இருக்காது. திமுக நாங்க ஸ்டெடியா இருக்கோம். எக்காலத்திலயும் இனி வருங்காலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கூட்டணி இருக்காது 2026ல. அது பாப்போம். நாங்க எங்களுக்கு கூட்டணியை பத்தி கவலை இல்லம்மா. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்ல, தனித்து நின்னு போட்டியிடலாம். அது எங்க இஷ்டம். அதை நீ யாரு சொல்றதுக்கு? நேத்து பிறந்த மலையில பிறந்த சிரிக்கீரை நீ வந்து சொல்றியாக்கும். சரி, இப்ப சமீபத்துல மகளிர் மாநாடு நடத்துனீங்க. தமிழக பெண்கள் உங்களுக்கு ஆதரவு தரலன்னு வட மாநில பெண்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி நாங்க நடத்தினது ஓட்டுக்காக கூட்டம் இல்ல, பெண்களுக்கான மாநாடு. எல்லா பெண்களும் பெண்கள் தான். இல்ல, நீங்க ஓட்டுக்காக தான் மாநாடே நடத்துறீங்க. ஓட்டுக்காக மாநாடு நடத்தணும் நீ கனவு கண்டியா? நாங்க ஓட்டுக்காக மாநாடு நடத்தல, பெண்கள் மாநாடு, அவ்வளவுதான். பெண்கள் அழைச்சிட்டு வந்து பெண்கள் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் வடமாநில பெண்கள் சொல்றோம். ஆமா, வடமாநில பெண்கள் வந்து 2 லட்சம் பெண்கள் வந்து அங்க வந்து உக்காந்தாங்க. சும்மா இருமா என்னமா போய் சர்வே எடுத்த மாதிரி நிறைய பேர். ஏதோ 4 பொம்பளை பிள்ளை அங்க போயிருச்சுன்னா அதை வீடியோ எடுத்து ஒருத்தன் போட்டான்னா அது உடனே எல்லாம் அங்க எவ்வளவு பேர் கலந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஆதரவு கொடுக்குறீங்க. இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க வந்து வட மாநிலத்தவர்களை நாங்க எதுக்கல, அவங்கள நாங்க வரவேற்கிறோம். காரணம் என்னன்னா, இன்றைக்கு தமிழகத்துல வேலை வாய்ப்பு அவங்க தான் வந்து இந்த மாதிரி, அதாவது கீழ்மட்ட வேலைகள் இருக்கு, கார்பெண்டரிங் ஒர்க்கு, மேசன்ரி ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைகள்லாம் பாக்குறது அவன் தான் பாக்குறான். அப்ப வந்து தச்சரு, பொற்கொள்ளரு, இதெல்லாம் வந்து கீழ்மட்ட வேலைகள். அந்த வேலையை செய்யறவங்க எல்லாம் வந்து கீழான மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒயிட் காலர் ஜாப் இல்லங்க, சும்மா கத்தாதீங்க. ஒயிட் காலரு, புடலங்கா காலரு, அவங்களும் வெள்ள சொக்கா போட்டீங்கன்னா ஒயிட் காலரு. ஒயிட் காலர்னா போய் கிளர்ச்சியில் வேலை வந்தனை செய்வோம். தொழிலை வச்சு ஒரு மனுஷனை வந்து நீங்க இது மாதிரிலாம் வந்து தப்பா பேசாதீங்க. என்ன தப்பா பேசுறீங்க? தப்பு கிடையாது. சும்மா இந்த வேலையெல்லாம் பாருங்க, உங்கள மாதிரி கட்சி பேர்ல ஆட்டைய போடுறது, மக்கள் பணத்தை சுருட்டுறது, இதுதான் தப்பே தவிர உழைச்சு சம்பாதிக்கிறது எல்லாம் போட மாட்டோம். இங்க பாருங்க, நீங்க மாட்டையே போட்டுருவீங்க. ஆட்டைய செய்கிற தொழிலை வந்து அவமானப்படுத்துறீங்க. எதுமா அவமானம்? அந்த வேலையை பார்க்கிறதுக்கு நம்ம அவங்கதான் அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு. சும்மா இருமா, நிப்பாட்டுமா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்கறதுக்கு தமிழர்கள் யாரும் ரெடியா இல்ல.
வட மாநிலத்துல இருக்கவங்க அந்த வேலையை பார்க்க ரெடியா இல்ல இருக்காங்க. அவங்க பார்க்க ரெடியா இருக்காங்க. அதுக்கான சரியான ஊதியம் தரலன்றதுக்காகவே ஊதியம் அவங்கள கூட்டிட்டு தரல, வந்து குறைவா வேலை கொடுத்து பார்க்கிற வேலை company. வாங்குறீங்க. அடையாங்க அவன் அண்ணன் வேலை வைகோ பார்க்கிற அவர்கள் company. சொன்னாரு. அந்த வீடியோ சமீபத்துல தான் பார்த்தேன், பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். ஹோட்டல் வேற ஒரு தொழில் செய்யலாம் சொன்னாரு. இன்னைக்கு அவருதான் உட்காந்துக்கின்னு நடைப்பயணம் போறாரு. இப்ப புரியுதுங்களா? அந்த வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் அவர்கள் பேசின ஒரே ஒரு உண்மை அவருடைய லைஃப்ல இதா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொன்னாரா இல்லையா வைகோ? ஏங்க நான் அவரெல்லாம் மனுஷனாவே மதிக்கிறது இல்லைங்க. நீங்க வேற போச்சு. காங்கிரஸையும் தூக்கி போட்டு மிதிச்சாச்சு, வைகோவையும் தூக்கி போட்டு மிதிச்சாச்சு. அப்புறம் எதுக்கு அவர் பிள்ளைக்கு எம்பி சீட்டு கொடுக்குறீங்க? அது எங்க கட்சி கொடுக்கறதுக்கு நானா கொடுக்குறேன். அது கட்சி சீட்டை கொடுத்த உடனே இவரு சின்னம் கூட அவர் டிஎம்கே சின்னத்துல நிக்கணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு உடனே முதல கண்ணீர் வடிச்சு நாங்க தனி சின்னத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிறீங்கல்ல. காங்கிரஸ் ஏதோ 2% 3% இருக்குதுங்க. வைகோ கட்சிக்கு என்ன இருக்கு? 0.1% இருக்கு. அந்த கட்சியே வெளில போயிடக்கூடாதுன்னு பயந்து நடுங்கி அவர் வந்து கலைஞர்கிட்ட போய் அவருக்கு இவர்கிட்ட போய் ஸ்டாலின் ஐயாட்ட போய் அழுகிறாரு. மூச்சை விட்டு அழுதுட்டு அவர்கிட்ட ஜெயிக்கிறாரு. என் பையன் நான் கடைசி காலம் அப்படி இப்படின்னு. சும்மா போங்க சார். அதுவே ஒரு சாமானிய தொண்டர் வந்து சாமானிய தொண்டர் என்ன மஸ்துக்கு அங்க வர்றேன் சேர்க்க மாட்டோம். நாங்க சீட்டு தர்றோம். இந்த ஆளு உடையது வைகோன்னா என்ன? வைகோ பத்தி உனக்கு என்னமா தெரியும்? வைகோங்கிறவர் வந்து 93க்கு முன்னாடி விமர்சனம் பண்ணிருக்கலாம். 93க்கு முன்னாடி 61ல இருந்து அந்த ஆளு திமுகவுக்கு உழைச்சாரு. அதையெல்லாம் மறுக்க இயலாது. புரிஞ்சுக்கோ. இன துரோகி அப்படின்னு சொன்னார்ல, கட்சி ஆரம்பிச்சாரு. அறிவாலயத்தை கைப்பற்றணும்னாரு. நாங்கெல்லாம் காவலுக்கு போய் அறிவாலயத்தில் நின்றோம். அதெல்லாம் வேற கதை. அதெல்லாம் விட்டுடு. நடந்தவையாக இருக்கட்டும். நடக்க போறதை மாத்திரம் பேசு. நாங்க முன்னாடி இருந்தோம், பின்னாடி இருந்தோம். நான் கூட தான் முன்னாடி எல்லாம் எனக்கு 4-5 பிஏ இருப்பாங்க, 4-5 கார் இருக்கும். அப்படி எல்லாம் தான் இருந்தேன். இன்னைக்கு என்ன, நானு என் நிலைமை இன்னைக்கு இருக்க நிலைமையை தான் பேசணுமே தவிர பாஜகவா எங்கேயோ தெரியாதவங்க எல்லாம் வந்து தலைவரா வரதுக்கு, இல்ல அதிமுகவா இவர் நல்லா வேலை செய்யறாரு, காசு இல்லாட்டம் பரவாயில்ல, இவனுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு. காங்கிரஸ் பத்தி நான் சொன்ன மாதிரி திமுக கூட்டணிக்கு கூட வெக்கமானம் எதுவுமே இல்ல அப்படின்னு வந்து எல்லா கட்சிக்கும் தான். திமுக கத்திரிக்காய் எல்லா கட்சிக்கும் தான். எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. யாருக்குமே அரசியல்ல அது அப்படித்தான். நேத்திக்கு நண்பரா இருப்பாரு, இன்னைக்கு எதிரியா இருப்பாரு, இன்னைக்கு எதிரியா இருப்பாரு, நாளைக்கு நண்பரா இருப்பாங்க. இது அரசியல்ல உள்ள நிலைப்பாடு. ஆகையினால நாங்க வந்து பிஜேபி கிட்ட மட்டும் நாங்க கூட்டணி இல்லையே தவிர அது இப்போ திருந்த வேண்டியது மக்கள் தான். திமுக நீங்க என்ன சொன்னாலும் அது காதுலயே எடுத்துக்க மாட்டாங்க. ஓட்டை மட்டும் மாத்தி போடுங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறத பார்க்கத்தானே போறீங்க. 26ல 24ல பாத்தீங்க. அது 24க்கு முன்னாடி நடந்த 23 பஞ்சாயத்து தேர்தலை பாத்தீங்க. 24 எம்பி தேர்தலை பாத்தீங்க. இப்ப சட்டமன்ற தேர்தலை பார்க்க போறீங்க. பாத்துக்கிட்டே இருங்க. எங்களுக்கு 11 பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து 14 பார்த்தோம், அப்புறம் 16 பார்த்தோம். அதெல்லாமும் நாங்க பார்த்தோமே, அதுவும் ஒரு காலம் தானே. அதெல்லாம் ஞாபகம் வராதா? அது நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடியா? ஏங்க 16ல அந்த ஆளுமை மிக்க ஜெயலலிதாங்கிற அந்த ஒரு குற்றவாளி இருந்தாங்க. அந்த குற்றவாளி இருக்கும்போது ஜெயிச்சு வந்தாங்க. கலைஞர் அவர்கள் அவரை விட பெரிய ஆளுமை அண்ணன் ஒத்துக்கினாரு. அது அண்ணன் பேசின 2வது உண்மை. நோட் பண்ணிக்கங்க. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஜெயிச்சமா இல்லையா? ஜெயிச்சிங்க. நான் இல்லைன்னு சொல்ல. மைனாரிட்டி கவர்மெண்டா இல்ல உங்களை மாதிரி மெஜாரிட்டியோட தானே இருந்தாங்க. அது மெஜாரிட்டியோட. அப்புறம் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாங்க, எத்தனை சீட்ல ஜெயிச்சாங்க அப்படின்னு கேக்குறீங்க? மைனாரிட்டியாவா இருந்தாங்க, மெஜாரிட்டியோட இருந்தாங்க. காங்கிரஸ் நம்பிக்கை இல்ல. புரியுதுங்களா? இந்த பாருங்க, இந்த பாருங்க, காங்கிரஸ் இப்ப நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்க இருந்தீங்க, இப்பவும் அப்படித்தான் இருக்கீங்க. ஒரு காலமும் நாங்க காங்கிரஸ் இல்ல. தைரியம் இருந்தா காங்கிரஸ் இங்க பாருங்க. நாங்க ராகுலோடையும் அந்த சோனியா அம்மாவுடைய அந்த அவங்களுடைய அதாங்க. இத பாருங்க, வேற ஒண்ணு இல்ல. இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களா வந்து ஆரியர்கள் கிடையாது. அவர்கள் திராவிடர்கள், அதுலயும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதனால அவங்களோட எல்லாம் நாங்க வந்து பேச மாட்டோம். டைரக்டா
அந்த வடக்கு வாழ்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வடக்குல இருந்து வந்தவங்க ஆரியர்கள், இன்னும் சொல்ல போனா வடக்குக்கு மேல வடக்கு ஐரோப்பால இருந்து வந்தவங்க, அவங்களோட தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் திமுகவுடைய சமூக நீதியா, சமத்துவமா? ஏமா இதுதான் உலகத்துக்கே தெரியும். இதோட நீங்க சந்தேகமா கேக்குறீங்க? ஏமா இங்க இருக்க அவங்களுக்கு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி வந்து டெல்லிமா, புரிஞ்சுக்க. டெல்லியில அந்த கட்சியினுடைய தலைவர் யாரு கார்கோ, அதான் கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே தான். அவர் எடுக்கிற முடிவு தான் முடிவு, புரிஞ்சுக்கோ. அவரே ராகுல் காந்தி கேட்டுதான் முடிவு எடுக்கிறாங்க. ராகுல் காந்தி போட்டியிடுவாரா இல்லையா அப்படின்னா அதை ஹைகமாண்ட் முடிவு பண்ணுவாரு. ஏங்க நீங்க தாங்க ஹைகமாண்ட் அப்படின்னா அது ராகுல் காந்தி முடிவு செய்வார் அப்படின்றாரு. சார் இங்க பாருங்க, சொல்லுங்க, அது அவங்க கட்சியில 1000 இருக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த கூட்டணி பத்தி முடிவு செய்ய வேண்டியது அவர் தான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, இவர் என்ன சொன்னாரு, எங்களுடைய அலையன்ஸ் எல்லாம் ராகுல் காந்தி சோனியா அம்மையார் அவங்களோட சொன்னாரு. அவங்களோட தவறி கூட வாயில வந்து மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் அப்படின்னு வரல. ஏன்னா அவரும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால. நீங்க புரியல, ஏதாவது இல்ல தமிழகத்திலயும் பாத்தீங்கன்னா நாங்க இந்த தலைமையோட பேச மாட்டோம். அங்கேயும் கேட்டா ராகுல் காந்தி சோனியா காந்தி அவங்களோட தான் பேசுவோம், கர்கேவோட பேச. நான் என்ன சொன்னேன்ப்பா, முடிவு பண்ண வேண்டிய இடத்துல யாரு இருக்கான்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும், ஹை கமாண்ட் சொன்னா கர்கே அவர்கள் அத்தோடு நிறுத்தி இருக்கணும். ஏன் ராகுல் காந்தி சோனியா காந்தின்னு சொல்றீங்க? அவங்களும் அந்த இது, அவர் வந்து எதிர்கட்சியினுடைய பார்லிமெண்ட் தலைவராக, கட்சி தலைவர் யாரு? உங்க கூட்டணி இந்த அரசியல் அதெல்லாம் நீங்க முடிவு எடுக்க வேண்டியது அவர். எதிர்கட்சி தலைவரோட பேசுவீங்க? அவர் தாங்க, 2 பேரும் தாங்க. என்ன 2 பேரும்? ஓ, அப்ப கட்சி தலைவரா இருந்தாலும் அவர் முடிவு எடுக்க முடியாது, இவங்க தான் எடுப்பாங்க சார். அதானே? அப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படி பேசுறது? நீங்க சொல்றதா நானும் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்கல்ல ஹை கமாண்ட்னு, அங்க ஒரு கமிட்டி இருக்கு. என்ன கமிட்டி இருக்கு? அது ஹை கமாண்ட். கட்சி தலைவரோட ஹை கமாண்ட் பெருசா? அவர் தான் இப்ப எல்லாத்துக்கும் அவர் தான் பெருசு, அவரு கீழே தான். அவர் தான் முடிவு எடுக்கணும், அவர் தான் முடிவு எடுக்க முடியாது. நீங்க வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி சொல்றீங்க சார். ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டில எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க போட்டீங்களா பொருளாதார கமிட்டி அந்த மாதிரியா? சென்சார் போர்டு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த சென்சார் போர்டுல 4 பேர் இருந்தா 4 பேரும் ஒத்த கருத்து கொடுத்தா தான் அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லும் போது, ஒரு நாட்டினுடைய தளபதியை நிர்ணயம் பண்ற தேர்தலை சந்திக்கும் போது அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? ஹை கமாண்ட்ல எல்லாரும் ஒட்டுமொத்த கருத்துல தான் சொல்லுவாங்க. அப்பதான் விடியும். அது வரையும் கொஞ்சம் காத்துருங்க, பொறுத்துருங்க. அப்ப தமிழகத்துல இருந்து நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு ஹை கமாண்ட் கிட்ட சொன்னதை வந்து அவங்க ஏத்துக்கவே இல்லை. நோனோ திமுகவோட தான் கூட்டணின்னு சொன்னாங்களே. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? இது சென்சார் போர்டுன்னு சொன்னீங்களா, அதனால கேக்குறேன் நான். இங்க இருக்கவங்க எல்லாம் போய் சொன்னாங்களா இல்லையா? டெல்லி என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்டுக்குவோம், நாங்க என்ன சொல்றோமோ டெல்லி கேட்டுப்போம். இதுல இந்த லட்சணத்துல எடப்பாடியை பார்த்து அடிமை அதிமுக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? டெல்லி என்ன சொல்றதோ அதை நாங்க கேட்டுப்போம். அதைத்தானே நாங்களும் சொல்லி இருக்கிறோம். நான் எதுவும் சொல்லல, நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்டுப்போம். வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை தான் டெல்லி, அந்த தலைமையை தான் நான் சொன்னேனே தவிர இந்த காவி துணியை போட்டிருக்க அந்த அவங்கள சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. நாங்களும் அதை சொல்லல. அப்புறம் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, திமுக சொல்றத காங்கிரஸ் கேட்கணுமே தவிர காங்கிரஸ் சொல்றத திமுக கேக்குதுன்றீங்க பாருங்க. இத விட உங்க கட்சியை இதுக்கு மேல யாரும் வந்து அசிங்கப்படுத்த முடியாது. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்கு பாருங்க தலைதான் வால் ஆட்டணுமே தவிர வால் தலை ஆட்டக்கூடாது. இங்க பாருங்க, அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. யாரு நான் அர்த்தம் இல்லாம பேசுறேன்? தமிழ்நாட்டுக்கு தலைவர் எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வர் மு.க. ஸ்டாலின். சரி, தமிழ்நாட்டுக்கு. சரி, டெல்லிக்கு தலைவர் வந்து அர்ஜுன கார்கே, அவர் தான் அந்த கட்சிக்கு. டெல்லிக்கு தலைவர் சொல்லாதீங்க, காங்கிரஸ் உடைய தலைவர் சொல்லுங்க. காங்கிரஸ்ல அந்த ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடிய தலைவர் அவரு. அதனால மாநிலத்துக்கு நாங்க ஒன்றிய தலைவரோடையும் மாநில தலைவர் பேசி முடிவெடுப்பாங்க, அவ்வளவுதான். மாநில தலைவர் வந்து ஒன்னா இருந்தாதான் தேர்தலுக்கான பிரச்சாரம் எல்லாம். அதிமுக வந்து டெல்லி பாஜக தலைமையிடம் கட்சியை அடகு வைத்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி தலைமை என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் கேட்போம். அப்ப நீங்க தான் அடிமை திமுகவா சார்? நாங்க இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதோ, திமுக என்ன சொல்லுதோ, இதை அவங்க கேட்பாங்க. அவங்க பாருங்க, எந்த வீட்லயும் 2 பேரும் முடிவு. சிதம்பரமா மதுரையா
அவ்வளவுதான். அதெல்லாம் இல்ல, சிதம்பரமும் மதுரையும் சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும், கொஞ்சம் பொறுத்துருங்க. இல்ல சிதம்பரமா மதுரை அவங்க சொல்றதை நீங்க கேட்டு ஆடுறீங்களா இல்ல நீங்க சொல்றதை அவங்க கேட்டு ஆடுறாங்களா? எனக்கு அதை சொல்லுங்க. ரெண்டு பேருமே கலந்து பேசிதான் முடியும். கலந்து பேசலாம் நடக்கிற மாதிரி தெரியலையேங்க. அதை பத்தி நீங்க ஏன் சார் முதல்ல கண்ணீர் வெடிக்கிறீங்க? அது உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன வந்து அது எங்க கட்சி எங்களுக்கு தெரியும். நீங்க என்னத்துக்கு அதை பத்தி குலைக்கிறீங்க? நீங்க குலைக்கிறத நிப்பாட்டுங்க. வேறங்க, நான் குலைக்கிறதோட எல்லாம் கடிச்சு போடுவேன். ஐயோ பயமா இருக்குங்க. ஆமா எப்பா டேய், ஒரு கம்பு இருந்தா எடுத்துக்குறா, அவரு கடிச்சு போடுவீங்க. இந்த கம்புக்கெல்லாம் பயப்படுறவங்க நாங்க கிடையாது. இதுக்கு மேல நாங்க கம்பு சுத்துவோம். இந்த கம்பெல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்க. அப்படியா? சின்ன வயசுலயே வந்து சிலம்பம் கத்துக்கணும். நாங்க என்கிட்ட வந்து கம்ப பத்தி பேசக்கூடாது, சரியா? அதான் இதுதான் தமிழோட லட்சணம். என்ன பண்றது, தமிழ்நாட்டுல சிலம்பம்னா என்னன்னு தெரியாதவங்களும் இருக்காங்க பாருங்க. இந்த கரமத்தை எங்க போங்க போய் அந்த கூவத்துல குளிச்சுட்டு வாங்க, சரியா வந்துரும். அதத்தான் சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு ஆட்டைய போட்டீங்களே, எங்க போறது? அதுல கூவத்துக்கு போங்க. அதுதான் சொல்றேன், அதை சுத்தம் பண்றேன்னு தான் ஆட்டைய போட்டீங்களே. ஆட்டைய போட்டுமா? அதுக்குள்ளே போட்ட ஆட்டைய நீங்க ஆட்டை போடுங்க, ஏதோ ஒண்ணா போடுங்க. கூவம் சுத்தகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நடந்துரும் உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாதா? ஏங்க முதல்ல வந்துச்சு, அதனால ஒர்க்கு நின்று போச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறாரு இவரு. முதல்ல வந்துச்சு, அதனால அந்த ஒர்க்கு நின்று போச்சு. முதல்ல ஆமா ஆமா. இவர் என்ன சொல்றாரு? முதல்ல கண்ணீர்னு. கூவத்துல முதலையா செத்தே போயிருக்கும். அது அந்த கூவத்துல செத்து போயிருக்குமா? ஆமா இருக்கு சார். அந்த கப்புக்கு முதல்ல இல்ல, மீனே கிடையாதுங்க. அப்பதான் முதல்ல வர்றது. மீன் இல்ல, பட் முதல்ல வந்துதான். முதல்ல நல்ல காலம். இவர் வந்து கார்பரேஷன் ஆபீஸ்ல கரடி வந்ததுன்னு சொல்லாம போனாரு. அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஓ, கரடி கூட வருமா தண்ணிக்குள்ள? கார்பரேஷன் ஆபீஸ்ல சொன்னேன், காதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஓ சரி சரி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.